உங்களுடைய தாட் ப்ராசஸை மாத்திக்கோங்க. வேர்ட்ஸ் ப்ராசஸை மாத்திக்கோங்க. தப்பே கிடையாது. நான் அதை ஆர்கியூ பண்றேன். இது வந்து சொல்றேன். பிக் பாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். விளையாட்டு தொடங்கி 64 நாள் ஆகியும் இன்னும் சுவாரஸ்யம் இல்லாம போனா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு பல பஞ்சாயத்து உலா வந்துச்சுங்க. சி இந்த மாடுலேஷன்ல வேணாம், நம்ம ஸ்டைல்ல போவோம். இன்னைக்கு பல பஞ்சாயத்து. எதை சொல்ல எத்தனைய சொல்ல. அருணும் தீபக்கும் முட்டிக்கிட்டது, தர்ஷிகா முட்டையை உடைச்சது, நாளே மூத்தவரை முக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா முக்காவாசி கண்டென்ட் இங்கே முடிஞ்சு போயிடும். அதனால வீடியோக்குள்ள போய் எல்லா பஞ்சாயத்தையும் பிரிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அன்பான வேண்டுகோள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் மறக்காம தட்டி விடுங்க. மறந்தும் கூட ஷேர் பண்ணாம இருந்துறாதீங்க. காலையில 9 மணி 10 நிமிஷம் வழக்கமா என்ன நடக்கும்? கேப்டன்சி கை மாறும். அப்புறம் அந்த டீம் எல்லாம் பிரிப்பாங்க அப்படின்னு தீஞ்சு போன கண்டென்ட்டா தான் வரும் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜெஃப்ரிய ரஞ்சித் அண்ணா கிஸ் கொடுக்க போகும்போது ஒண்ணு நடந்துச்சு. ஏய் என்ன பழக்கம் இது ரஞ்சித் அண்ணா? என்னடா இது ராராவா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பர்சனல் விஷயம் எல்லாம் வெளில போய் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் நம்ம பாசக்கார மங்களம் சாரோட ஸ்பீச். சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசா பாக்குறோம், பெரிய பிரச்சனையெல்லாம் சும்மா விட்டுறோம். அப்படிலாம் விடாம இந்த வாரம் அன்பு நிறைஞ்ச வாரமா விளையாடணும். வம்பு யாராச்சும் பண்ணீங்க அம்புட்டுதான், நான் உங்களுக்கு பருப்பாவும் இருப்பேன் செருப்பாவும் இருப்பேன்னு சொல்லி ஸ்பீச்சை முடிச்சு விட்டாரு. வாரே வா. இப்போ காலையில 9 மணி 40 நிமிஷம். அப்புறம் 3 முட்டையை எடுத்துட்டு வந்து எங்க அண்ணா சாதா முட்டை இல்ல கூ முட்டைன்னு சொல்லாம சொல்லி அந்த முட்டையெல்லாம் எடுத்தா ரஞ்சித் அண்ணா கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்கோ. அறிவிச்ச கையோட டீம் பிரிக்கணுமா இல்லையா? அதாங்க இந்த ஹவுஸ் கிளீனிங் டீம், வெசல் வாஷிங் டீம், அப்புறம் குக்கிங் டீம்னு பிரிப்பாங்கல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆனா அங்கத்தான் பிரச்சனையே. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறதே 15 பேர் தான். அதனால நம்ம தீபக் எந்திரிச்சு ஹவுஸ் கீப்பிங்க்கு 4 பேர் போதும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம கண்ணம்மா கணவர், இந்த பாருங்க ஹவுஸ் கிளீனிங்க்கு தான் நிறைய வேலை இருக்கு, ஆள் கம்மியானா சாப்பாட்டு அளவு கம்மியாகலாம், ஆனா வீடு அப்படியே தானே இருக்கும், அதனால குக்கிங் டீமுக்கு ஆள் கம்மியா இருந்தா போதும்னு சொல்ல, உடனே நம்ம மூத்தன்னா 2 பேரை குறைஞ்சிட்டா ஒன்னும் 4 பாத்திரம்லாம் குறையாது, அதே பாத்திரம் தான் இருக்கும். சோ கண்டிப்பா வேலை நிறைய இருக்கும், அதனால கண்டிப்பா ஆள் வேணும். இப்படி சொல்லி முடிச்சோம். ஜாக்லின் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா குக்கிங் டீமுக்கு ஆள் வேணும். ஏன்னா நம்ம டாஸ்க விளையாண்டா கூட கிளீன் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்ல, அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஆனா சமையல் அப்படி கிடையாது, அதனால ஆளை குறைக்கவே கூடாதுன்ட்டாங்க. இந்த கேப்ல நம்ம அருண் நம்ம ராணவ ஏதோ சொல்லணும்னு சொல்ல, அதுக்கு நம்ம சவுண்ட் பார்ட்டி ராணவ் ஏதாவது சொல்லணும்னா அவனே சொல்லட்டும், நீங்க சைட்ல இருந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, நம்ம கண்ணம்மா கணவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இதெல்லாம் நீ சொல்லாத, நம்ம கேப்டன் சொல்லட்டும். நீ இத சொல்லணும்னா எஞ்சி சொல்லு, இல்ல போய் முன்னாடி நின்னு சொல்லு, அத விட்டுட்டு படுத்துட்டே சொல்ற டுபுக்கு அப்படின்னாரு. எனக்கு வர கூவத்துக்கு நாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, என்ன பண்றது, மூக்க புடிச்சுக்கோ. நம்ம ராணவ், நான் போன வாரம் இந்த இடத்த 2 தடவை கூட்டினேன். இந்த லிவிங் ஏரியால நிறைய வேலை இருக்கு, அதனால ஆள் வேணும்னு சொல்ல, அதுக்கு ஜெஃப்ரி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? யாரும் ராணுவ 2 தடவைலாம் கூட்ட சொல்லியே, அது ஒன்னும் கட்டாயம் கிடையாதுன்ட்டாரு. இதுக்கு இடையில நம்ம ரஞ்சித் ப்ரோ என்ன பண்ணாரு, பல வாரம் சேர்த்து வச்ச விஷயத்தையெல்லாம் என்ன சோத்து மேடையா நினைச்சு கொட்டிடுங்க, அதான் நல்லதுன்னு சொல்ல, அதுக்கு மீண்டும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு அதை முடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது எப்படி ராணுவ வேலை செஞ்சது கண்ணுக்கு தெரியல, குக்கிங் வேலை மட்டும் கஷ்டம்னு சொல்றீங்க, நானும் குக்கிங் டீம்ல இருந்திருக்கேன், அதுவும் அவ்வளோ கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தீபக், குக்கிங் இஸ் an art, அப்புறம் இது ஒரு ஸ்கில் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு கூலா சொல்லிட்டாரு. ஆனா கிளீனிங் எல்லாம் லேபர் ஒர்க்குங்க, அதை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு முடிச்சாருங்க. அதுக்கு அருண், அதை எப்படி சொல்றீங்க, அப்போ கிளீன் பண்ண ஸ்கில் தேவையில்லை அப்படிதானே, நான் ஒன்னும் இது வரைக்கும் இந்த வீட்டுல அப்படி ஒரு ஸ்கில்லான குக்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து, அப்புறம் இத்தனை நாள் சாப்பிட்ட பண்ண நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னு கேட்டாரு. இதை இப்படியே விட்டா என் பேர் அருண் இல்ல, இந்த ஸ்கில் ஜாப் அண்ட் லேபர் ஜாப் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படியே சண்டை முத்திக்கிட்டே இருக்க, நம்ம ரஞ்சித் என்ன, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. இப்படி ஒரு பக்கம் போக, நம்ம சௌந்தர்யா இந்த ரணகலத்திலயும் குதூகலங்கிற மாதிரி ஒரு டான்ஸ் போட்டாங்க. இத பார்த்து அன்ஷிதா சேச்சி, என்ன இப்படி பண்றீங்க, இப்ப எதுக்கு கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசட்டுமே, ஆனா அண்ணன் பேசவே இல்லை. பேசாம இருக்கீங்க. இந்த பிரச்சனைய கண்ணம்மா வீட்டுக்காரரும் தீபக்கும் விடுற மாதிரி தெரியல. உங்களுடைய தாட் ப்ராசஸை மாத்திக்கோங்க. வேர்ட்ஸ் ப்ராசஸை மாத்திக்கோங்க. எது கை மோனையில வேற சண்டை, யாரே தோத்துருவாரு. இப்படியே போக, ரஞ்சித் அண்ணா முட்டையகிட்டே தூக்கிடாதீங்க, ஏன்னா முட்டை போட்ட கோழிக்கு தான் வலி என்னன்னு தெரியும் அப்படின்னாரு. இதை கேட்ட சௌந்தர்யாவுக்கு ஒரே சிரிப்பு.
இந்த காமெடிக்கு அப்புறம் பவித்ரா எந்திரிச்சு எல்லாரும் சாப்பிடாததால தாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த என் தலைவி தர்ஷிகா வந்து அந்த 3 முட்டையில ஒரு முட்டையை தூக்கி, இந்த இடத்துல கேப்டன் தன்னோட வேலையை செய்யல, இந்த சண்டைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதை விட்டுட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அதனால நான் முட்டைய தூக்குறேன்னு தூக்கிட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்களே, இப்ப பாருங்க. அதை பார்த்த நம்ம ரஞ்சித் அண்ணனுக்கு மனசே இல்ல. இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது நம்ம ரஞ்சித் அண்ணாவோட ஸ்பீச். இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என்னடா எல்லாரும் பேசுனீங்க, பொசுக்குன்னு முட்டையை தூக்கிட்டீங்க, என்னடா நடக்குதுங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருப்பீங்க, ஆனா நான் சான்ஸ் தரல, நான் குழந்தடா, இப்பதான் பிறந்திருக்கேன், அதுக்குள்ள இப்படியான ஆக்ரோஷமா பேச வேண்டிய டைலாக ஆட்டுக்குட்டிக்கு தடவர மாதிரி பேசுறாரு. நீங்களே கத்திக்குவீங்க, நீங்களே கண்ணாடி உடைச்சுக்குவீங்க, நீங்களே பண்ணிக்குவீங்க, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். இத கேட்ட மஞ்சுரி, என்ன கெஞ்சறாரு, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் என்னோட பிரச்சனையா இருந்தா மட்டும் தான் முட்டையில கை வைக்கணும், என் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா மட்டும் இந்த முட்டையில கை வைங்க, இல்லன்னா கொண்டு போடுவோம் கொண்டு. நீங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மாடா? மாடா மட்டும் இருந்தா வெளுத்துருவேன், இனி நான் சொல்ல மாட்டேன்னு எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சதுங்க. ஐ எம் நாட் அ ரைடர். மாடா நினைச்சா சவுக்குல வெளுப்பேன், பிஞ்சுருத்தோட. அப்படி பண்ண முடியாதுல்ல. பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா, உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? அடுத்து காலையில 11:25. இத பத்தி ரஞ்சித் ப்ரோ கிட்ட கண்ணம்மா வீட்டுக்காரர் விளக்கமா பேச போக, அண்ணே ரஞ்சித் அண்ணே, இந்த வீட்டுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னா இந்த லேபர் ஸ்கில்னு பிரிக்கிறாரு, என்னன்னா இது அப்படின்னு கேட்க, இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா, நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். இப்படியே விட்டா வீக்கெண்ட்ல சேதுனா வச்சு செஞ்சிருவாருன்னு எப்படியும் நம்ம அருணுக்கு தெரியும். அதனால தீபக் அண்ணா, நீங்க சொன்னது கரெக்டா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அதை நான் சொன்னேன் அப்படின்னு சமாதானம் ஆகிட்டாங்க. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா, அதான் நரிமுத்து. ஏன்டா டேய், இத முன்னாடியே பண்ணிருந்தா அண்ணனோட முட்டை போயிருக்காதுலடா, இதுல சாரி வேற. மதியம் 12:05. இத்தனை நாள் பவி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த இன்னைக்கு டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாங்க நம்ம தர்ஷிகா கிட்ட. நீ இங்க விஷால் கூட பண்றது சரியில்லை, நீ எதுக்கு இங்க வந்த, கேம் விளையாட தானே வந்த, அதை விட்டுட்டு விஷாலுக்கு ஊட்டி விடுறது, கை கால் அமுத்தி விடுறதுன்னு சேவையெல்லாம் செய்வா வந்த. ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது, திருட்டு பைய முள்ள மாதிரி பைய, இவன் கூட சேராத. அதுக்கு தர்ஷிகா, எனக்கும் அவனுக்கும் என்ன இருக்கு, ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்ல, அவனால என்னோட கேம் அஃபெக்ட் ஆகாது, அப்படி அஃபெக்ட் ஆகியிருந்தா நான் இப்ப இங்க இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ தர்ஷிகா நீ பழைய தர்ஷிகா மாதிரி இல்ல போ அப்படின்னு பவி எப்படியோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோப்பா தெரிஞ்சே சொல்லிட்டேன், அதுக்கு மேல வாய்ஸ்தான் பார்த்தா. மதியம் 12:45. இந்த கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட்ங்கிற வார்த்தை பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க, நம்ம அன்ஷிதா சேச்சி கிட்டையும் அதையே சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு சேச்சியோட ரிப்ளை என்ன தெரியுமா, சரி விடுங்க, அந்த வார்த்தை உங்களை ட்ரிகர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான், இதை போய் பெருசு பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம அருண் விட்டா பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் பிரச்சனையை பண்ணினே இருக்காரு. இவங்க என்ன ஸ்கில் ஓரியன்டட் குக்ஸா, தலைக்கு போடுற தேங்காய் எண்ணெயில சமைச்சு தராங்க, சின்ன பசங்கன்னு ஒரே புலம்பல். அது மட்டுமா, என்ன பார்த்து மூளை இல்லைன்னு வேற சொல்றாங்க. உண்மையா சொல்லித்தானே அவன் தம்பி. எல்லாரும் என்ன மார்க் பண்றாங்கன்னு சொல்ல, திடீர்னு ரயான், ஐயா என்ன சொல்றீங்க, உங்களை மார்க் பண்றாங்களா, நீங்க தான் சௌந்தர்யா மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அருண், இல்ல நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் பண்ணலையே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். அதுக்கு ரயான், நீங்க தான் போன வீக் சொன்னீங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மார்க் பண்ணி பேசக்கூடாதுன்னு, இப்ப ரூல்ஸ மாத்துறீங்க, நியாயமா இது? நல்லா இருக்குதா? இல்லையே, நான் ஒன்னும் அப்படி இல்லையே அப்படின்னு சமாளிக்க மொத்த கூட்டமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. சொல்லி பாராட்டுறீங்களா? அதுலயும் நம்ம முத்துக்குமரன் இருக்காரே, அருண் நீங்க கான்வர்சேஷன் வந்தாலே ப்ரொவோக் ஆகிடுறீங்க, அத குறைங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு ஒரே போடா போட்டு விட்டாரு. டேய் நில்றா, ஏன்டா டூ மச்சா பண்ற, நின்னு பேசுறா. உங்க ஆப்போனன்ட் தப்பு பண்றாங்கன்னா நீங்க சட்டிலா ஹேண்டில் பண்ணாதான் அவங்க மேல இருக்க தப்பு தெரியும். திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. மதியம் 1:20. அடுத்த எவிக்ஷன் ப்ராசஸ். இதோட ரூல் என்னன்னா, ஒருத்தர் 2 பேரை நாமினேட் பண்ணணும், அதுக்கு ரீசன், அது மட்டும் இல்லாம 2 பட்ட பேரும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ரஞ்சித், நான் தர்ஷிகா அண்ட் ரயான் 2 பேரையும் எலிமினேட் பண்றேன். தர்ஷிகா வந்து கேப்டன்சியை மதிக்க மாட்டாங்க, ரயான் யார்கிட்டையும் அன்பு செலுத்தவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு தர்ஷிகாக்கு சொல் பேச்சு கேளாமைனும், ரயானுக்கு எண்ணெயில ஒட்டாத தண்ணி அப்படின்னு பட்ட பேர் வச்சுட்டாரு. கேள்விப்படாத பேர் ஆகுது, ஆனா நல்லா இருக்குது. அடுத்து சத்யா, பவித்ரா அருணை வந்து இவங்க நாமினேட் பண்ணிட்டு
பவித்ராக்கு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு நேம் வச்சிட்டாரு. அடுத்து ஜெஃப்ரி, சௌந்தர்யா அப்புறம் ரயானை எலிமினேட் பண்ணிட்டு சௌந்தர்யாக்கு இம்ச ராணிங்க அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு ரயானுக்கு ஊமராஜான்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இப்படி மாறி மாறி நேம் வச்சுக்கிட்டாங்க. நாமினேஷன் ப்ராசஸும் முடிய தர்ஷிகாக்கு 5 ஓட்டு, ரயானுக்கு 4 ஓட்டு, விஷாலுக்கு 3 ஓட்டு, அருணுக்கு 4 ஓட்டு, பவிக்கு 3 ஓட்டு. மத்தவங்களுக்கு ஒன்னும் இல்ல. முடிஞ்சிடும். நெசமா சொல்றீங்க? பல்ஸ் கீழே போயிடுச்சு. மதியம் 2 மணி 55 நிமிஷம். வேற வேலை இல்லைன்னா இன்னொருத்தர் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுல முத்துவும் அடக்கம். இந்த அருண் பாத்தியா ரயான், இவன் என்ன சொல்றான்னு லூசு பையன். ஆமான இவன் நம்மளெல்லாம் கெட்டவனாக்கி அவனை நல்லவனா ப்ரொமோட் பண்ணிக்க விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அடுத்து ஈவினிங் 5 மணி. இந்த பட்டப்பெயர் முடிசூட்டு விழால சௌந்தர்யாக்கு இம்சைராணி, புஷ்வானோ, சத்யாவுக்கு பயந்தாங்கோலி, மிச்சரு, ஜாக்லினுக்கு காரியவாதி நடிகை, தர்ஷிகாவுக்கு விஷ பாம்பு, விஷாலுக்கு சகுனி சேஃப் பிளே, அருணுக்கு காரியவாதி ட்விஸ்டரு, அஷிதா சேச்சிக்கு பச்சோந்தி முகமூடி, பவித்ராக்கு பாய்சனு ஆம, ரயானுக்கு ஊமராஜா வெத்துசின்னு மாறி மாறி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா பார்க்க செம ஃபன்னா இருந்துச்சுங்க. பூட்டுப்பால சவுண்டு ஜடிஸ், குருட்டடி வசந்து, முரட்டடி மகேஷ் எங்களே பேரு எப்படி ரோசனை பண்றியோ? சாயந்தரம் 6 மணி 45 நிமிஷம். இந்த டாஸ்க் என்னன்னா பின்னாடி நின்னு கண்ணை மூடிக்கிட்டு அதோட மூக்கு வாயெல்லாம் வச்சு விடணும். இந்த டாஸ்க் மோட்ல பல பேரு சொதப்ப, அதுவும் நம்ம சௌந்தர்யாக்க வச்ச முகத்தை பார்க்கணுமே. டாஸ்க்ல ஜெயிச்சு வெறும் 3000 வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணும். சரி விடுங்க, வெயிட் பண்ணலாம். வேற என்ன பண்றது? இதுக்கு மேல நமக்கு கண்டென்ட்டும் கிடையாது. டாடா பாய் பாய். வரட்டாமாமே. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்